بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم وقال تعالى هو الذي يصوركم في الأرحام كيف يشاء لا إله إلا هو العزيز الحكيم وقال تعالى الله الذي جعل لكم الأرض قرارا والسماء بناء وصوركم فأحسن صوركم ورزقكم من الطيبات ذلكم الله ربكم فتبارك الله رب العالمين. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நாம் அல்லாஹ்வினுடைய அழகிய பெயர்கள், உயர்ந்த பண்புகளை பற்றி தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரிலே அல்லாஹ்வினுடைய பெயர்கள், அவனுடைய பண்புகள், இன்னும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் நாம் எப்படி அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த கோணத்திலே நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொடர்ச்சியிலே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய அழகிய பெயர்தான் அல் முஸவ்விர். அல்லாஹ் அவன் அல் முஸவ்விர், அதாவது வடிவமைக்க கூடியவனாக இருக்கிறான். உருவம் கொடுக்கக்கூடியவனாக, வடிவமைக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். இது அவனுடைய பெயர் அல் முஸவ்விர். இந்த அல் முஸவ்விர் என்ற அல்லாஹ்வினுடைய இந்த பெயர் என்பது திருமறை குர்ஆனிலே ஓரிடத்திலே வந்திருக்கின்றது. அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், சூரத்துல் ஹஷ்ருடைய 24வது வசனம், ஹுவல்லாஹுல் காலிகு, அல்லாஹ் அவன்தான் படைக்கக்கூடியவன், அல் பாரிஉ அவன்தான் சீராக்கக்கூடியவன், அல் முஸவ்விரு இன்னும் அவனே உருவம் கொடுக்கக்கூடியவன், வடிவமைக்கக்கூடியவன், லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா அவனுக்கு அழகிய பெயர்கள் உண்டு, யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வானங்களிலும் பூமியில் உள்ள அனைத்தும் அவனை துதிக்கின்றன, வஹுவல் அசீஸ் அவன் யாவற்றையும் அடக்கி ஆளக்கூடியவனாகவும், அல் ஹக்கீம் நுணுக்கமிக்கவன் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான். அப்போ இந்த வசனம் அல்லாஹ்வினுடைய அல் முஸவ்விர் என்ற அந்த பெயரையும் நமக்கு சொல்லி தருகின்றது. அவன் அல் முஸவ்விர், வடிவமைக்கக்கூடியவன், உருவாக்கக்கூடியவன், உருவத்தை தரக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். அதாவது அவன் நாடிய விதத்தில், நாடிய விஷயத்தை நுணுக்கத்தின் அடிப்படையில் வடிவமைக்கக்கூடிய அந்த வல்லோனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் முஸவ்விராக இருக்கிறான். இதிலிருந்து பெறப்பட்ட பண்பு என்ன? அவன் வடிவமைக்கிறான், உருவம் கொடுக்கின்றான். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, இந்த பண்பை குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஆல இம்ரானுடைய 6வது வசனம், ஹுவல்லதி அவன் யார் என்றால் அவன்தான், யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம் தாயின் கருவறைகளிலே உங்களை அவன்தான் வடிவமைக்கிறான், கைஃப யஷா அவன் எப்படி நாடுகிறானோ அவன் நாடியவாறு தாயின் கருவறையிலே உங்களை அவன் வடிவமைக்கிறான். அல்லாஹ் அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியான யாரும் கிடையாது. அல் அசீஸ் அவன் அடக்கி ஆளக்கூடியவன், அல் ஹக்கீம் அவன் ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறான். அப்போ அல்லாஹ் அவன் நாடிய விதத்தில் நாடியவாறு படைக்கக்கூடிய, உருவம் தரக்கூடிய, வடிவமைக்கக்கூடிய அல் முஸவ்விராக இருக்கிறான். இன்னொரு ஆயத்திலே, ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அத்தியாயம் காஃபிரினுடைய 64வது வசனம், அல்லாஹுல்லதி ஜஅல லக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்காக பூமியை ஒரு நிலையாக இருக்கக்கூடிய இடமாகவும், கராரன் அதாவது ஒதுங்குவதற்கான நிலையான ஒரு இடமாகவும், வசிப்பதற்கு ஏற்ற இடமாகவும்,
வஸ்ஸமாஅ பினாஅ வானத்தை முகடாகவும், வஸவ்வரக்கும் அல்லாஹ் உங்களை படைத்துள்ளான், ஃபஅஹ்ஸன சுவரக்கும் அவன் அழகிய முறையிலே உங்களை வடிவமைத்துள்ளான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான். வரஸகக்கும் மினத் தய்யிபாத் ஹலாலான தூய்மையானவற்றை அவன் உங்களுக்கு வாழ்வாதாரமாக வழங்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அவனே அல்லாஹ் உங்களுடைய இறைவன், அவன் மிகவும் பாக்கியம் நிறைந்த அந்த ரப்புல் ஆலமீனாக அகிலத்தாரின் அந்த ரட்சகனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான். அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, அவன் அழகான விஷயத்துல அழகாக வடிவமைக்கக்கூடியவன், அல் முஸவ்விர் அழகிய முறையில் அவன் மனிதனை உருவாக்கக்கூடியவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அவன் வடிவமைக்கக்கூடியவன். மனிதனாக இருக்கட்டும், ஜின் வர்க்கமாக இருக்கட்டும், விலங்குகள், தாவரங்கள், பொற்பூண்டுகள் என்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் அவன் அழகிய முறையில் வடிவமைத்து இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் எப்படி வடிவமைப்பான், அவன் எப்படி படைக்கக்கூடியவன் என்றால், அவன் ஒரு விஷயத்தை செய்ய நினைப்பானே என்றால் குன் என்று சொல்லுவான், ஆகுக என்று சொல்லுவான், அது ஆகிவிடும் என்பதாக நாம் திருமறை குர்ஆனில் இருந்து அறிந்து கொள்கின்றோம். அல்லாஹ் இப்படி நுணுக்கமாக வடிவமைக்கக்கூடிய அந்த வல்லவனாக இருக்கிறான். வஸவ்வரக்கும் ஃபஅஹ்ஸன சுவரக்கும், அதாவது அவனை போன்ற அழகான முறையில் யாராலும் எந்த விஷயத்தையும் உருவாக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு மனிதர்கள், எவ்வளவு நாம் தாவரங்களை பார்க்கிறோம், எவ்வளவு பறவைகளை பார்க்கிறோம், எவ்வளவு அல்லாஹ்வுடைய படைப்பு, மகத்தான படைப்பு. வானத்தை பார்க்கின்றோம், பூமியை பார்க்கின்றோம், மலைகளை பார்க்கின்றோம். அல்லாஹ் சமுத்திரத்தில், அதாவது கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு கீழ் வாழக்கூடிய அந்த உயிரினங்களை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு அழகாக நுணுக்கமாக அல்லாஹ் செதுக்கி இருக்கிறான், வடிவமைத்திருக்கிறான். அவன் அல் முஸவ்விராக இருக்கிறான். எனவே தான் நுணுக்கப்படி ஞானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் செதுக்கி வடிவமைத்து இருக்கிறான் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அவன் அல் முஸவ்விராக இருக்கிறான், வடிவமைக்கக்கூடியவன் என்பதை அறிந்து கொண்ட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த நம்மை படைத்த, நம்மை வடிவமைத்த அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றி அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். முதலாவது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? நம்மை அழகாக படைத்துள்ள, அழகிய முறையில் படைத்துள்ள அந்த அல்லாஹ், அவனை புகழ வேண்டும், அவனுடைய வல்லமையை நாம் போற்றிட வேண்டும். மேலும் நாம் அவனை புகழ்ந்து அவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். நன்றி செலுத்துதல், ஷுக்குர். நன்றி செலுத்துதல் என்றால் அவனை வணங்கி நாம் வெறும் சொல்லால் மட்டும் இல்லாமல் செயலாலும் வெளிப்படுத்தி அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவனை மட்டுமே வணங்க வேண்டும். அவனை அல்லாத அந்த வணக்கத்திலே வேறு யாரையும் நாம் அவனுக்காக இணையாக ஆக்கக்கூடாது என்ற இந்த விஷயம்தான் நன்றி செலுத்துதலாக இருக்கின்றது. அல்லாஹ் அவன் நம்மை படைத்திருக்கிறான், உருவமைத்திருக்கிறான், வடிவமைத்திருக்கிறான் என்றால் அவனை புகழ்ந்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துதல் என்றால் அவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும். சொல்லாலும் செயலாலும் உள்ளத்தாலும் அவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது படிப்பினையாக, நற்பலனாக இந்த தொடரிலே நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, அல்லாஹ்விடத்திலே நற்பண்புகளை கேட்க வேண்டும். அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே நமக்கு துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம கமா ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் குலுகி. இறைவா, என்னை எவ்வாறு அழகாக படைத்திருக்கிறாயோ அதை போன்று என்னுடைய பண்புகளையும் அழகானதாக ஆக்கு. எனக்கு நற்பண்புகளை வழங்கு, நற்குணங்களை வழங்கு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் அழகிய முறையில் படைத்திருக்கிறானா? எனவே எப்படி அவன் நம்மை அழகிய முறையில் படைத்திருக்கின்றானோ அதே போன்று அழகிய பண்பு, யா அல்லாஹ், அழகிய குணத்தை, நற்குணத்தை எனக்கு கொடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இது இரண்டாவது படிப்பினையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். நம்மை படைத்து நமக்கு கண்ணியத்தை அவன் வழங்கியிருக்கிறான். நம்மை வடிவமைத்து நமக்கான கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வலகது கர்ரம்னா பனி ஆதம், பனி ஆதம், அதாவது ஆதமுடைய மக்களை, ஆதமுடைய பிள்ளைகளை நாம் கண்ணியப்படுத்தினோம், திண்ணமாக நாம் கண்ணியப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய கண்ணியத்தை நாம என்ன செய்யக்கூடாது? பாழாக்கக்கூடாது. கண்ணியத்தை பாழாக்கக்கூடிய செயல்களை நாம் செய்யக்கூடாது. நாம் சுன்னாவை தான் பற்றி பிடிக்க வேண்டும், மார்க்கத்தை தான் பற்றி பிடிக்க வேண்டும். வழிகேடான பாதை, பிதஅத்தான பாதை என்பது நம்முடைய கண்ணியத்தை பாழாக்கிவிடும் என்பதாக நாம் அறிய வேண்டும். எனவே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய கண்ணியத்தை, நம்மை படைத்து நம்மை வடிவமைத்து நமக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் நம்முடைய கண்ணியத்திற்கு மாறாக நாம் அதை பாழாக்கக்கூடிய செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது. எனவே நாம் அல்லாஹ் எவ்வளவு வரை, எதுவரை நாம் அல்லாஹ்வை வணங்குகிறோமோ, அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றோமோ, அதுவரையிலே நாம் கண்ணியத்தின் அந்த உச்சத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம், கண்ணியமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதனால் நமக்கு கண்ணிய குறைவு ஏற்படுகின்றது, இழிவு ஏற்படுகின்றது. ஆக இந்த விஷயத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மூன்றாவது படிப்பினையாக இந்த தொடரிலிருந்து, அல்லாஹ்வுடைய இந்த பெயர் அதிலிருந்து பெறப்படக்கூடிய படிப்பினையாக நாம் பெறுகின்றோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, கண்ணியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த மேன்மையை, கண்ணியத்தை குலைக்கக்கூடிய செயல்கள், சொற்களிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய துஆவை நமக்கு கற்றுத்தந்து இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அக்லாக் வல் அஅமால் வல் அஹ்வா. திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இன்னி அஊது பிக, உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன், மின் முன்கராத்தில் அக்லாக், அதாவது தீய பண்புகளிலிருந்தும், வல் அமால், தீய செயல்களிலிருந்தும், வல் அஹ்வா, மன இச்சைகளிலிருந்தும். இறைவா, கெடாத, தகாத, வெறுக்கத்தக்க பண்புகளிலிருந்தும், வெறுக்கத்தக்க செயல்களிலிருந்தும், மன இச்சைகளிலிருந்தும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்து இருக்கிறார்கள். ஆக இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். கண்ணியத்தை பறிக்கக்கூடியவைகளிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாவல் தேட வேண்டும். இது ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. கடைசியாக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அல் முஸவ்விர், அவன் வடிவமைக்கக்கூடியவன். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஓவியம் தீட்டுவதிலிருந்து. உருவத்தை, உயிருள்ள பொருளை நாம் வரைவதிலிருந்து, ஓவியம் தீட்டுவதிலிருந்து நாம் கவனமாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். உயிருள்ள பொருளை, உயிருள்ளவற்றை நாம் ஓவியமாக தீட்டுவது, நாம் வரைவது என்பது மார்க்கம் தடுத்த விஷயமாகவும் இன்னும் மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாகவும் இருக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். ஒரு முறை என்ன நடக்கின்றது என்றால், புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். முஸ்லிஹ் பின் சுபை ரஹிமவுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் மஸ்ரூக் என்று சொல்லக்கூடிய தாபிஇ, அவரிடத்திலே ஒரு முறை நாம் ஒரு வீட்டிலே இருந்தோம். அந்த நேரத்திலே அந்த இல்லத்திலே தமாசீலு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உருவப்படம் என்பது இருந்தது. அப்போ மஸ்ரூக் அவர்கள் என்னை நோக்கி கேட்டார்கள், ஹாதா தமாசீல் கிஸ்ரா, இது கிஸ்ரா என்று சொல்லக்கூடிய பாரசீக மன்னர் அந்த விஷயம் அவர்களுடைய உருவப்படமா என்று கேட்க, நான் அவரிடத்திலே கூறினேன், லா, அதுவல்ல, இது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உருவப்படமாக இருக்கின்றது என்று அவர்கள் சொல்ல, மஸ்ரூக் அவர்கள், நான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் கூறினார்கள், கால ரசூலுல்லா சொன்னதாக அப்துல்லா பின் மஸ்ஊத் என்னிடத்திலே சொன்னார்கள் ரதியல்லாஹு அன்ஹு, அஷத்துன் நாஸி அதாபன் யௌமல் கியாமா அல் முஸவ்விரூன். நாளை மறுமையில் மக்களிலேயே மிக கடுமையாக தண்டனைக்குள்ளாக்கப்படுபவர்கள் யார் என்றால், யார் ஓவியம் தீட்டுவார்களோ அவர்களே நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அதிக தண்டனையை பெறக்கூடியவர்களாக, தண்டனையிலேயே கடினமான தண்டனையை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல் முஸவ்விரூன், தீட்டக்கூடியவர்கள், ஓவியம் வரையக்கூடியவர்கள். ஆக இந்த கெட்ட பண்பு, மார்க்கம் தடுத்த இந்த விஷயத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இது ஒரு முறை என்ன நடக்கின்றது என்றால், ஆயிஷா அம்மையார் உம்முல் முஃமினீன் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்ன கூறுகிறார்கள் என்றால், நான் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக, அதாவது உருவப்படம் இருந்த ஒரு மெத்தையை நான் வாங்கினேன். ஃபலம்மா ரஅ ரசூலுல்லாஹ், அந்த மெத்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட அந்த சமயத்திலே,
காம அலல் பாப், வீட்டிற்குள்ளே வராமல் வாசலிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று விட்டார்கள். ஃபலம் யதுகுலுஹு, வீட்டில் நுழையாமல் ரசூலுல்லாஹ் அந்த வாசலிலேயே நின்று இருந்தார்கள். ஃபஅரஃப்து ஃபி வஜ்ஹிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்திலே அல் கராஹியா, நான் அதிருப்தியை கண்டேன். நான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முகத்திலே நான் வெறுப்பை, அதிருப்தியை கண்டேன் என்று ஆயிஷா அம்மையார் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். நான் ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டேன், யா ரசூலல்லாஹ் அதூபு இலல்லாஹ் வ இலா ரசூலிஹி, நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறேன், உங்களிடத்திலே நான் மன்னிப்பை தேடுகிறேன் என்று ஆயிஷா அம்மையார் சொல்லிவிட்டு கேட்டார்கள், மாதா அதனப்த், நான் என்ன தவறு செய்தேன், நான் செய்த தவறுதான் என்ன, நீங்கள் ஏன் இவ்வாறு வீட்டிற்குள் வராமல் வெளியிலேயே நின்று உங்களுடைய முகத்தில் நான் அதிருப்தியை பார்க்கிறேனே, நான் செய்த தவறுதான் என்ன என்று கேட்க, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா பாலு ஹாதிஹின் நும்ருகா, இந்த மெத்தை இது எங்கிருந்து வந்தது என்று கேட்க, இது என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அமர்வதற்காகவும் நீங்கள் உங்களுடைய தலையை சாய்ப்பதற்காகவும் நான் இந்த மெத்தையை உங்களுக்காக நான் வாங்கினேன் என்று சொல்ல, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன அஸ்ஹாப ஹாதிஹி சுவர், யார் இந்த படத்தை உருவாக்கினார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளிலே யௌமல் கியாமா யுஅத்தபூன், அவர்கள் வேதனைக்குள்ளாக்கப்படுவார்கள். ஃபயுகாலு லஹும், அவர்களிடத்திலே சொல்லப்படும், அஹ்யூ மா ஹலக்தும், நீங்கள் எதை வரைந்தீர்களோ அதற்கு நீங்கள் உயிர் கொடுங்கள் என்று அவரிடத்திலே கூறப்படும். இவ்வாறு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வகால இன்னல் பைத் அல்லதி ஃபீஹி சுவர் லா தத்குலுஹுல் மலாயிகா, எந்த வீட்டிலே உருவப்படம் இருக்கின்றதோ அந்த வீட்டிற்கு வானவர்கள் வரமாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கின்றது. ஆக நாம் ஓவியத்தையும் வரையக்கூடாது, இன்னும் அந்த உருவப்படம் இருக்கக்கூடிய விஷயத்தையும் நாம் நம்முடைய வீட்டிலே மாட்டக்கூடாது, தொங்குவிடக்கூடாது என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று இந்த விஷயத்திலே சமூகம் அளவு மீறக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இந்த அமர்விலே அல்லாஹ்வுடைய அழகிய பெயரான அல் முசவ்விர், வடிவமைக்கக்கூடியவன் என்ற அந்த விஷயத்தை நாம் அறிந்து அதிலிருந்து பல படிப்பினைகளை பெற்றோம். எந்த படிப்பினைகளை நாம் பெற்றோமோ, எந்த விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வனாக. வாஹுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.